மின்சார ரயில்கள்லாம் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டு இருந்துச்சு. இதனால பயணிகள் ரொம்பவே அவதி அடைஞ்சிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு எக்ஸாம்ஸ்லாம் வேற நடந்துச்சுல. பராமரிப்பு பணி காரணமா தாம்பரம் சென்னை கடற்கரை இடையில இருக்கக்கூடிய 41 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு இருந்தது. இதனால பேருந்து நிலையத்தில் பயணிகளுடைய கூட்டம் அலைமோதி காணப்பட்டிருந்தது. இதனால ஜிஎஸ்டி சாலையில கூட ரொம்பவே போக்குவரத்து நெரிசல் கூட ஏற்பட்டு இருந்தது. அடுத்து இன்னைக்கு வார விடுமுறை அப்படிங்கிறனால மக்கள்லாம் கோயில் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அறுபடை முருகன் சன்னதியை நோக்கி தான் படையெடுத்திருக்காங்க. வார விடுமுறையொட்டி முருகனுடைய 2ஆம் படை வீடான திருச்செந்தூர்ல பக்தர்கள் குவிஞ்சிருந்தாங்க. கடல்ல புனித நீராடிட்டு சுமார் எவ்வளோ நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சாங்கன்னா 5 மணி நேரம் வரைக்கும் சளைக்காம காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு முகூர்த்த தினம் வேற அப்படிங்கிறதால 50 ஜோடிகளுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இன்னைக்கு திருமணமானது நடைபெற்றிருக்கு. அந்த காட்சிகளை பார்த்துருவோம். வார விடுமுறையொட்டி திருச்செந்தூர்ல கூட்டம் எவ்வளவு இருக்குன்றத பார்த்தோம். அமைச்சர் கூட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல சுவாமி தரிசனம் செய்திருந்தார். அமைச்சர் என் ஆனந்த் சுவாமி தரிசனம் செய்திருந்தார். பேட்டரி கார் மூலமா கோயில் மண்டபத்துக்கு வந்த அமைச்சர் மூலவர் கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் அங்க விளக்கேற்றி வழிபாடும் நடத்தி இருந்தார். அடுத்த செய்தி என்னன்னா வரும், குற்றாலத்துல வெள்ளப்பெருக்கு இருந்தனால அங்க குளிக்கிறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்ப வெள்ளப்பெருக்கு சீராயிட்டதால குற்றால அருவிகள்ல சுற்றுலா பயணிகள் குளிக்கிறதுக்கு இப்ப அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அதனால வார விடுமுறை வேறையா, அதனால குற்றாலத்துல ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிஞ்சு அப்படியே அந்த அருவிகள்ல உற்சாகமா குளியலிட்டு மகிழ்ந்திருக்காங்க. அது தொடர்பான காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த செய்தி என்னன்னா, ஊட்டியில் சமீபமாக நிறைய செம்மையாக கனமழையாக இருந்துச்சு. இந்த கனமழை இப்போ குறைஞ்சிருக்கு. இதனால் சாரல் மழையோட ரம்மியமான சூழல் அங்கே இருக்கிறனால சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் இப்போ அதிகரித்து அங்கே காணப்படுது. குறிப்பாக அரசு ரோஜா பூங்கா, தாவரவியல் பூங்கா போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகள் வழக்கத்தை விட ரொம்பவே அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். குற்றாலம் பார்த்துட்டோம், உதகை பார்த்துட்டோம், அடுத்து கொடைக்கானல். கொடைக்கானல்ல சாரல் மழை, பனிமூட்டம் அப்படின்னு ஒரு இதமான காலநிலை அங்க நிலவரதால சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு அங்க போய் சுற்றி பார்த்துருக்காங்க. விடுமுறை தினம் வேற அன்னைக்கு, அதனால குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா செல்ஃபி எடுத்து பல இடங்களையும் சுற்றி பார்த்து படகு சவாரிலாம் போய் மகிழ்ந்திருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.